திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார், இப்ப சமீபத்தில் கடந்த 43 நாட்கள்ல மற்றும் மேகதாது அருகே புதிய அணையை கட்டுவதற்கு 2 முறை சர்வே பணிகளை நடத்தியிருக்கிறார்கள் கர்நாடகா என்பதை ஜெயா பிளஸ் இன்று அம்பலப்படுத்தி இருக்கிறது காட்சிகளோடு. எப்படி பார்க்கறீங்க சார் இந்த நடவடிக்கையை? இந்த விஷயத்தில் அக்கறையே எடுத்துக்கொள்ளவில்லை. முதல் காரணம், அங்கே கர்நாடகத்துக்கு செல்லுகிற கோவிலுக்கு சென்ற முதலமைச்சர் அங்கே உள்ள அமைச்சர்களை பார்த்து மேகதாது பிரச்சனை குறித்து பேசவும் இல்லை. குறுவைக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் தமிழகத்துக்கு வழங்க வேண்டும், மேட்டூர் அணைக்கு திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கவில்லை. குறுவைக்கு வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி நாம் தண்ணீர் திரண்டுவது வழக்கம் ஆண்டுதோறும். ஆனால் இந்த முறை திறந்து விடப்படாமல் விவசாயிகள் எல்லாம் பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். பல விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளின் வாழ்விலே மண்ணை அள்ளி போடுகிற அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்கிறது. சார், தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு மத்திய அரசு அழுத்தம் திருத்தமா ஒவ்வொரு முறையுமே சொல்கிறார்கள். ஆனால் மற்றொரு பக்கம் கர்நாடக காங்கிரஸ் அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகள் அனைத்தையுமே மிக மும்முரமாக செய்து வருகிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் இந்த விவகாரத்தை? அது தவறான போக்கு. அதாவது உலகம் முழுவதும் தண்ணீர், ஆற்று நீர் தொடர்பான ஒரு சட்டம் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதாவது கடைமடை பகுதி மாநிலங்கள் நிலப்பரப்புக்கு அனுமதி இல்லாமல், அவர்கள் நிலப்பரப்பில் நிர்வாகம் செய்வோர் அனுமதி இல்லாமல் அந்த அணையிலே எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. லோயர் ரைபீரியன் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உலகம் முழுவதும் அதுதான் நீர்நிலைக்கான சட்டம். இங்கேயும் நாம் ஒரு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதையும் மீறி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதை கேட்பதற்கு தகுதியுள்ள ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இல்லை என்பதுதான் காரணமாக பார்க்கிறேன். சார், ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேக அரசு மேகதாது அணை விவகாரத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இந்த அரசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நேரா அந்த ட்ரிபியூனல்ல அவங்க முறையிடணும், நீதிமன்றம் போகணும், பல முறைகள் இருக்கு. சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சட்ட தீர்மானம் நிறைவேற்றுவதால் பலன் இல்லை. தீர்மானம் மட்டுமே முடிவாக இருக்காது. சட்ட போராட்டங்களை கையில் எடுத்தால் மட்டுமே மேகதாது அணை கட்டப்படுவதை தடுக்க முடியும் என தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு டி.கே.எஸ். இளங்கோவன். நன்றிங்க, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி.